Hi friends, welcome to Ara's Little Kitchen. நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 4 பச்சை மிளகாய் கீரி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு மணம் மாறும் வரை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து வதங்கிருச்சு. இப்போ ஒரு கை அளவு புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. இதோட இதுக்கு தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலா பச்சை வாசனை போகணும். இதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு சின்ன கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் மசாலா நல்லா கலந்து வரட்டும். அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் மசாலா நல்லா கலந்ததும் 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதித்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வேக விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.